நகரி சம்பிலான் மாநிலத்தில் சமூக நீதி மற்றும் சட்ட பாதுகாப்பிற்காக சேவையாற்றிய நகரி சம்பிலான் வழக்கறிஞர் செயற்குழு உறுப்பினர்களில் கடந்த 2015 தொடங்கி 2025 ஆண்டு வரையில் அமரராகி விட்டவர்களை நினைவு கூறும் வகையில் நகரி சம்பிலான் வழக்கறிஞர் செயற்குழு தலைவர் வழக்கறிஞர் கார்த்திகேசன் தலைமையில் இங்கு சிரம்பான் உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை அவர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காலஞ்சென்ற மூத்த வழக்கறிஞர்களான தமிழ் ஆர்வலர் அமரர் ஜெகதேவன் நட்சத்திரம், மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் நகரி மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அமரர் டத்தோ முத்துப்பழனி அப்பன் முத்துராமன் மற்றும் ஒரு மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமரர் ஜான் பெர்னாண்டஸ், இவர்களுடன் அமரர் எட்மன் ஹிலரி டென்சிங் பொன்னியா, அமரர் ஜேம்ஸ் லெஸ்லி பொன்னியா, அமரர் ஆந்தனி பெர்னாண்டஸ், அமரர் செல்வராஜு வேலுசாமி, அமரர் ஜீவகுமார் மாரிமுத்து, அமரர் கல்யாண சுந்தரம் நாராயணசாமி, அமரர் மாதவன் அப்புக்குட்டன் நாயர், அமரர் பரமசிவம் தங்கவேலு, அமரர் கோவிந்திரன் மகேந்திரன் உட்பட காலஞ்சென்ற மொத்தம் 14 வழக்கறிஞர் செயற்குழு உறுப்பினர்களின் கடந்த கால சேவைகள் குறித்து இன்றைய நிகழ்வில் நினைவு கூறப்பட்டது என்று வழக்கறிஞர் கார்த்திகேசன் கூறினார். மேலும் சட்டம் மற்றும் நீதித்துறையில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்நிகழ்வு குறித்து பேசிய மலேசிய வழக்கறிஞர் மன்ற தலைமை செயலாளர் ஜெயபாலன், இந்நாட்டில் வழக்கறிஞர்களின் சேவைகள் சமூகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் அவை போற்றத்தக்கவை என்று கூறினார். இக்கூட்டத்தில் சிரம்பான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் காலஞ்சென்ற வழக்கறிஞர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகரி சம்பிலான் மாநிலத்தில் இறந்த வழக்கறிஞர்களுக்காக நகரி சம்பிலான் மாநிலத்தின் வழக்கறிஞர் மன்றம் அதன் ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரொசீடிங் செய்யப்பட்டது. கடந்த 2015 2026 வரையில் இறந்த வழக்கறிஞர்கள் உறுப்பினர்கள் அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்தப்பட்டன. இந்த நிகழ்வு நகரி சம்பிலான் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ரோஸ்மாவர் மற்றும் ஜஸ்டிஸ் ஹால்டா முன்னிலையில் நடத்தப்பட்டன. 26 வழக்கறிஞர்கள் இறந்தவர்கள். இவர்களுக்காக அவர்களுடைய வரலாறை படித்து அவர்களை பதிவு செய்யும்படி, அவரின் சேவைகளை, வழக்கறிஞர்கள் அவர்கள் சேவையாற்றியதை பதிவு செய்யும்படி முன்னிலையில் மனு செய்யப்பட்டன. இதன் சார்பில் பல மூத்த வழக்கறிஞர்கள் நகரி சம்பிலானிலிருந்து இறந்தவர்கள் சார்பில் ஆஜராகி, மேலும் மலேசியா பா கவுன்சில், அதாவது தேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜெயபாலன் என்னுடன் இருக்கிறார். அவரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அதே வேளையில் நகரி சம்பிலான் ஏஜிசியை சார்ந்து நகரி சம்பிலானிலிருந்து பொன்கு ஹயாத்தி, அவங்க ஸ்டேட்ஸ் ப்ராசிக்யூஷன் டைரக்டர், அவர்களும் இங்கு ஆஜராகி முன்மொழிந்தனர். இவர்களின் சேவையை பதிவு செய்து அதை பழஞ்சோடி காப்பகத்தில் வைத்து இந்த விவரங்களை, இன்று நடந்த இந்த ப்ரொசீடிங்ஸை அவர்கள் குடும்பத்தினருக்கு ஒரு காப்பி கொடுக்கும்படி பரிந்துரை செய்யப்பட்டன. நீதிமன்றம் அதை ஏற்று அதற்கான உத்தரவையும் வழங்கியது. ஏறத்தாழ குடும்பத்தினர்கள் ஏறத்தாழ ஒரு 70க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வு முடிந்த பிறகு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ரோஸ்மாவார் மற்றும் ஜஸ்டிஸ் ஹால்டா இருவரும் குடும்பத்தினரையும் சந்தித்தனர் மற்றும் வழக்கறிஞர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இன்றைய நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஒரு வழக்கறிஞருக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அவங்க கூட இருக்கிறவங்க, அந்த அவங்களோட ப்ரொஃபஷன் அவங்களுக்கு கொடுக்கறது மரியாதை. இது ஸோ இந்த வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த டைமில் தான் அந்த ஜட்ஜஸ் வருவாங்க, சீனியர்ஸ் லாயர்ஸ் வருவாங்க. அவங்க பற்றி அவங்க ப்ராக்டிஸ் என்னென்ன செஞ்சுருக்காங்க அவங்க பற்றி நினச்சி பார்த்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் பா கவுன்சில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வு கண்டினியூ பண்ணோம், மற்ற ஸ்டேட்ஸ்லாம் செய்யணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அதே சமயம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பா கவுன்சில் வி மஸ்ட் தேங்க் நகரி சம்பிலான் பா இந்த நிகழ்வு ஆர்கனைஸ் பண்ணது. ஏன்னா கடந்த 11 வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செஞ்சுருக்காங்க.
29 லாயருக்கு செஞ்சுருக்காங்க. செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அது அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் திருப்பி தேடணும், அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க தேடி வந்து பேசணும், ரொம்ப எஃபர்ட் போடணும் அதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நெக்ரிபா சேர்மன் மிஸ்டர் கார்த்திக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பார் கவுன்சில். இது வந்து ஒரு ட்ரெடிஷன். இந்தமாரி செய்யாமல் போயிட்டாக்க வருங்காலத்தில் வந்து மற்ற லாயர்ஸ்க்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இட்ஸ் அ லாஸ் ஃபார் த ப்ரொஃபஷன் அஸ் வெல். ஸோ தேங்க்யூ வெரி மச்.